விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே இரு அரசு பேருந்துகள் ஒன்றோடொன்று உரசிக்கொண்டதில் பயணி ஒருவரின் கை துண்டான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் படுகாயமடைந்த 5க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் ஜோதிபாபு. வணக்கம் ஜோதிபாபு, இந்த சம்பவம் எப்போது நடந்தது? மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களுடைய நிலை என்ன? வணக்கம் கனிமொழி. இன்று காலை விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தீவனூர் அருகே உள்ள விழுக்கம் பகுதியில் திருக்கோவிலூரிலிருந்து நல்லான் பிள்ளை பெற்றால் செஞ்சி திண்டிவனம் மார்க்கமாக சென்னை நோக்கி ஒரு அரசு பேருந்து வந்து கொண்டிருந்தது. அதேபோல் சென்னையிலிருந்து திண்டிவனம், செஞ்சி, திருவண்ணாமலையிலிருந்து திருப்பத்தூர் நோக்கி சென்ற அரசு பேருந்தானது தீவனூர் அடுத்த விழுக்கம் அருகே வந்து கொண்டிருந்த பொழுது 2 பேருந்துகளும் நேருக்கு நேர் செல்லும் பொழுது உரசி சென்றதால் திருப்பத்தூர் பேருந்தில் அமர்ந்திருந்த வேளச்சேரி பகுதியைச் சேர்ந்த பெருமாள் என்பவரது மகன் யுவராஜின் வலது கையானது துண்டானது. அதேபோல் பேருந்தில் அமர்ந்திருந்த மணிகண்டன், சின்னசேலம் மாத்தூர் பகுதியை சேர்ந்தவருக்கும் காயம்பட்டது. அதேபோல் 2 பேருந்துகளும் விபத்துக்குள்ளானதால் இருசக்கர வாகனத்தில் வளையல் வியாபாரி ஒருவர் சாலையில் சென்று கொண்டிருந்தார். அவரது இருசக்கர வாகனத்தை மோதி அவரை கீழே தள்ளியதில் அதில் சண்முககுமார் என்பவர் படுகாயமடைந்தார். படுகாயமடைந்தவர்களை சிகிச்சைக்காக திண்டிவனம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்தனர். மேல் சிகிச்சைக்காக யுவராஜ் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டார். மேலும் படுகாயமடைந்தவர்கள் திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவமானது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி ஜோதிபாபு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.